வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி கடலை செடி, வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம நிலக்கடலையை பிடுங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பிஞ்ச் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் காய் முத்தலை. பாருங்கள், கடலை செடியில் இப்படி வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த வேராக இருக்கிறதுல தான் கடலை அதிகமாக காய்க்கும். நம்மளதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பி இறங்குன மாதிரி இறங்கியிருக்கு பாருங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா கடலை அதிக அளவில் வரத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த கம்பி இறங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா களை வெட்டுவாங்க. நம்ம களை வெட்டுறது மூலயமா அப்போ பார்த்திங்கன்னா கடலை அதிக அளவில் அந்த கம்பியில் விழும். ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா 50 கடலைக்கு மேலே, 100 கடலைக்கு மேலே இப்படி அதிக கடலை விழும். அதுக்காக தான் களை வெட்டுதல்னு சொல்லக்கூடிய அந்த களை வெட்டுதல் செய்வாங்க. அந்த ப்ராசஸ் செய்கிறதன் மூலயமா தான் ஒரு செடியிலேயே பார்த்திங்கன்னா 100 அப்படி 100க்கு 1 கிலோ அந்த மாதிரிலாம் கடலை விழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி விழுவும் சில செடிகளில் அதே மாதிரி இருக்கும். நம்ம இதுலேயுமே கார்டனில் பாருங்கள், நம்ம கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சாகவே இருக்குது. கடலையெல்லாம் முத்துனதுக்கு அப்புறமா பிடுங்கி காட்டுறேன். நம்ம கடலை செடியிலையுமே ஒரு கடலை செடியில் 100 கடலை, 200 கடலை அப்படி கொத்தாக காய்ச்ச கடலை செடிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ வச்சுருக்க ஸ்டேஜில் இருக்குது. அதனால் கடலை இப்போ நம்ம இதில் பிடுங்கினாலும் ஒன்றும் தெரியாது. நான் அதை பிடுங்கி காட்டுறேன் உங்கள்கிட்ட. அதில் பார்த்திங்கன்னா 100 கடலை ஒரு செடியிலே இருக்கும். நம்ம கடலை செடியை பாருங்கள், நல்லா காடு மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். கடலை செடி இப்படி வளர்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம 2வது முறையாக நம்ம தண்ணி பாய்ச்சுவோம் கடலை செடி போட்டு. அப்போ ஒரு டைம் உரம் போட்டிங்கன்னா கடலை செடி பார்த்திங்கன்னா இப்படி செழிப்பாக நல்லாயிருக்கும். இப்படி இருக்கிறதன் மூலயமா அந்த கொடியை மாடு நல்லா சாப்பிடும். பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா சில கடலை செடியில் பார்த்திங்கன்னா தழைங்க அதிகமாக இருக்காது. பிடுங்கும் போதே பார்த்திங்கன்னா கொட்டி போயிடும். கொடி மட்டும்தான் இருக்கும். நம்ம கடலை செடி பார்த்திங்கன்னா அப்படியே செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடலை செடி பிடுங்குறப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கடலை கொடியை மாடு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும். ஆடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தழை இருக்கிறதான் பார்த்திங்கன்னா சாப்பிடும் கடலை செடி. இது இப்படி நம்ம கடலை செடி வளர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா பார்த்திங்கன்னா, நம்ம கடலை போடுறதுக்கு முன்னாடி உழவு ஓட்டுதல் செய்வோம். அப்போ பார்த்திங்கன்னா 5 கலப்பையை வச்சு ஒரு டைம் ஓட்டிட்டு உழவு ஓட்டுறது. 5 கலப்பை வச்சு நல்லா உழவு ஓட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் விட்டு ஒரு உழவு அப்படி கொள்ளையை நம்ம சரிசமமாக நம்ம கடலை போட வேண்டிய நிலத்தை சரிசமமாக ஆக்கி அப்புறமேலுக்கு நம்ம பஞ்சு எடுத்து கடலை போடுறதன் மூலயமா இப்படி நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா கடலை செடி வளர்ந்துருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலமே நம்ம போகிற இடத்துல மேடும் பள்ளமாக இருந்தீங்கன்னா சரியாக தண்ணி கூட அந்த இடத்துல பாயாது. அங்கே பார்த்திங்கன்னா செடி இவ்வளோ செழிப்பாக வளராது. பார்த்திங்கன்னா செடி அப்படியே ஒரு மாதிரி சின்னதாகவே இருந்துடும். அங்கே கடலையும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் விழுவாது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ கடலை அதிக அளவில் விழுந்திருக்கும். நம்ம ஆஸ்கியா கார்டனில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கார்டன் டூர், ஆஸ்கியா கார்டன் டூர். நம்ம கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூர் மாதிரி சுற்றி காட்டுறதா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ. அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கடலை செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, இப்படி கோவப்பழம் செடி, இப்படி நம்ம கார்டனில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறேன். பாருங்கள், நம்ம கடலை செடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒருமே பூச்சியுமே இல்லை பாருங்கள். பூச்சி இருந்தால் கடலை செடி விதையெல்லாம் ஓட்டையாக தெரியும். நம்ம கடலை செடி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. பாருங்கள், நம்ம கடலை செடியில் பார்த்திங்கன்னா நம்ம இடையில முருங்கை ஊனியிருந்தோம். பாருங்கள், முருங்கையுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம கடலை செடி இடையில முருங்கை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம முருங்கை போட்டிருக்கிறதுனால, அதுவுமே பார்த்திங்கன்னா நேற்று மழை பெஞ்சதுனால முருங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லேயும் நேற்று மழை பெஞ்சதுன்னா உங்கள் செடியெலாம் முருங்கை போட்டிருந்தீங்கன்னா அது சாஞ்சிருக்கா சாயாமல் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி முருங்கை செடி சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே வளர வளர சாயுது. அது சாயாமல் இருக்கிறதுக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள், நம்ம கடலை செடி பார்த்திங்கன்னா பூக்கிற ஸ்டேஜ் இன்னும் பாதி தாண்டல. நல்லா அந்த மஞ்சள் கலர் பூலாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொடி கலர் ஒரு மாதிரி மாறும் கடலை கொடி.
அந்த கடலை செடியோட கொடி வந்து அந்த கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை பிடுங்கணும். அப்படி பிடுங்குறது மூலிமா தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா கடல வந்து முத்திடுச்சு, அந்த பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அது வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனால் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். பச்சையாக நல்லா செழிப்பாக அந்த மஞ்சள் நிறத்து பூவுமே வந்து இன்னும் கொட்டல. அந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம செடி வந்து இப்போ இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு பூவாவது தெரியுது. அந்த பூவெலாம் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி கலர் மாறி அப்புறம் தான் அறுவடை டேஸுக்கு வரும். கரெக்டாக பார்த்திங்கன்னா 100 டேஸ் 100 நாள் ஆனால் தான் பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லா சாகுபடி செய்ய தயாரான கடலை அப்படின்னு எடுத்துக்கலாம். 100 நாளைக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை சாகுபடி செஞ்சோம்னா அந்த கடலை வந்து சரியாக இருக்காது. அது ஒரு மாதிரி பிஞ்சு கடலையாகவே இருக்கும், வெள்ளையாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே. இப்படி நல்லா 100 டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிடுங்குனோம்னா கடலை வந்து சரியான பதத்தில் இருக்கும். நம்ம வந்து அதை காய வச்சு எண்ணெய் ஆடுறது இது மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த கடலை செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாட்டுக்கு தான் வந்து போடுவோம். ஆட்டுக்காக தான் வந்து நாங்களே வந்து யூஸ் பண்ணுறது தான். நிறையா பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க கடலை கொடி தருவீங்களான்னு. இது வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மாட்டுக்கு வந்து கடலை கொடி தேவைப்படுது. அதனால் இந்த கடலை கொடிலாம் யாருக்கும் வந்து நாங்கள் தரதில்ல. பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலை செடி போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வைக்கிற ஸ்டேஜில் என்ன உரம் போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வச்சதுக்கப்புறம் ஒரு களை வெட்டுதல், அந்த களை வெட்டுதலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எந்த ஒரு உரமுமே போட மாட்டோம். அந்த களை வெட்டுதல் மூலயமா கீழே வந்து கம்பி இறங்கி பார்த்திங்கன்னா நிறையா கடலை வந்து விழுமே தவிர எந்த ஒரு உரமுமே நாங்கள் வந்து போட மாட்டோம். பார்த்திங்கன்னா இந்த பூ வச்சதுக்கப்புறம் இந்த டைம் களை கூட நாங்கள் வந்து வெட்டலை. களை வெட்டுதல் வந்து இன்னைக்கு நாங்கள் வெட்டாமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலை செடியில் 100 கடலைக்கு மேலே வந்து காய்ச்சிருக்கு. அது வந்து கடலை செடி சாகுபடின்னு சொல்லிட்டு அதை வந்து கடலை செடியை பிடுங்குறப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அந்த கடலை கொடி பிடுங்குறப்ப கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த கடலை சாகுபடின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நம்ம கடலை செடியில் எவ்வளோ கடலை காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்க உங்கள் கடலை கொடிக்கு நீங்கள் எத்தனை டைம் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டைம்ஸ்க்கு மேலே இந்த கடலை கொடிக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம். நீங்கள் எவ்வளோ நேரம் தண்ணி பாய்ச்சிருக்கீங்க, எத்தனை டைம் பாய்ச்சிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். கடலை கொடிக்கு நாங்கள் வந்து 7 டைம்ஸ் பாய்ச்சிருக்கோம். இன்னும் எங்கள் கடலை செடிக்கு வந்து 100 டேஸ் கம்ப்ளீட் ஆகலை. 100 டேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடலை கொடி வந்து பிடுங்குற இடத்துக்கு நாங்கள் வந்து சாகுபடி செய்வோம், பிடுங்குவோம் கடலை செடியை. நாங்கள் 100 டேஸ் ஆகாதனால இன்னும் வந்து கடலை கொடி வந்து நாங்கள் பிடுங்கல. உங்கள் கடலை கொடியில் நீங்கள் வந்து எத்தனை டேஸில் எடுப்பீங்க, அதுவும் இல்லாமல் எத்தனை தண்ணி பாய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம கடலை செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸ் இல்லைனா 20 டேஸில் வந்து சாகுபடி செய்யலாம். அந்த ஸ்டேஜில் இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா அடர்த்தியான கடலை செடியாகவும் இருக்கும். நம்ம கடலை செடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சில இடத்துல ஜூம் பண்ணி கூட காட்டுவேன். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி காடு மாதிரி அடர்ந்து போய் கடலை செடி வந்து உண்டாயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த செகண்ட் டைம் உரம் போடுதல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கொடி அவ்வளோ அடர்த்தியாக நல்லா செழிப்பாக வந்து வந்திருக்கு பாருங்கள். ஆனால் கடலை செடியில் எந்த ஒரு பூச்சியுமே இல்லை பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான கடலையாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் தான் வந்து இதுக்கு வந்து நாங்கள் மருந்து அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கடலை செடிக்கு எத்தனை டைம் மருந்து அடிப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் 2 டைம் தான் மருந்து அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மருந்து அடிக்க மாட்டோம். ஆனாலுமே எந்த ஒரு பூச்சியுமே இல்லை பாருங்கள். கடலை செடியில் எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் கடலை செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஓட்டை கூட இல்லை. அந்த செடியில் வந்து தழையில் ஓட்டை இருந்தால் தான் வந்து அதை வந்து பூச்சி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடலை செடி பொறுத்தளவு. நம்மளோட கடலை செடியில் தழையிலலாம் எந்த ஒரு பூச்சியுமே இல்லை. ஆனால் இந்த மஞ்சள் கலர் பூ வச்சுருக்க ஸ்டேஜ் மட்டும் மாறிடுச்சுன்னா நம்ம கடலை செடி வந்து சாகுபடிக்கு தயாராகிடும். மஞ்சள் கலர் பூ வச்சுருக்கு பாருங்க. இன்னும் பாதி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இன்னும் மறையவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள்.